இத மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட்டை என்னால பார்க்க முடியாது. அதாவது அந்த சூர்யாவுடைய அது என்ன படம் ரெட்ரோ இல்ல அதுக்கு முன்னாடி என்னமா அது கங்குவா சரி அந்த படத்தை வந்து ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அது மாதிரி இந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் இவங்கள்லாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ ரைட் விங் ஆக்டிவிஸ்டோட வாய்ஸுக்கு தமிழகத்தில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கின்றதா? இல்லை தமிழகம் முழுக்கவே ரைட் விங்கா மாறிடுச்சா? உதைக்குது இல்லை, இங்கே திமுக தானே செல்வாக்கோட இருக்கின்றது. வருகின்ற தேர்தலையும் திமுக தானே வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. திமுக என்ன ரைட் விங்கா? இல்லை இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் விங்கு ஆர் நான் ரைட் விங்கு. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ ரைட் விங்கில் இருக்கவன் சொல்றதை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஐயா அவன் ரைட் விங்கப்பா, அவன் அப்படிதான்ப்பா பேசுவான். உண்மை இப்படியே சொல்லவா? அவன் சங்கி, அவன் அப்படிதான் சொல்லுவான். இதுக்காகவே நாம் அந்த படத்தை போய் பார்க்கணும். அப்படித்தானே போயிருக்கணும். ஏன் நடக்கலை? உங்க படம் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக நீங்க அடுத்தவன் தலைமையில நீங்க படிய போடுறீங்க. படத்தை படமா எடுங்க. நான் அதுல ஒரு சித்தாந்தத்தை சொல்றேன், அதுல ஒரு குறியீடு வைக்கிறேன். இப்படிலாம் போட்டு ஏன் திணிக்கிறீங்க? சினிமா பார்க்கணும் எதுக்கு? ஒரு முன்னாடிலாம் வந்து ஏதோ ஒரு 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படின்றது போக இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க. யாருமே போறது கிடையாது, அந்த மாதிரி படம் எடுக்கிறதும் கிடையாது. அப்படி போனா 1000 2000 செலவாகுதுன்றாங்க.